எச்சை வந்து கீழே படுறது, துப்புறது, இந்த மாதிரி அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பாத்ரூமை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், கிச்சனை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், சிங்கை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், ஹாலை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், சுவாமி ரூமை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் போட்ட துணிமணிகள் இதெல்லாம் வந்து துவைச்சி கரெக்டாக காய போட்டு கரெக்டாக அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. சீப்பு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா முடியோடு அப்படியே வச்சுருப்பா, அதில் ஒரு தாரித்ரியங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. நெகை வெட்டும்போது கீழே அப்படியே வெட்டி அப்படியே விட்டுருவா, அதில் பெரிய தாரித்ரியங்கள் இருக்குது. வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவணும், பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துன்னா நோய் நொடிகளோடு சேர்ந்து தாரித்ரியங்களும் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துருக்கும். உடைஞ்ச கண்ணாடி, உடைஞ்ச பொருட்கள், ஓடாத வாட்சு, இந்த மாதிரி விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகளில் இந்த தேவி தாரித்ரிய தேவியாகப்பட்டவர் உருவாகிறா. குழந்தைகளை கெட்ட வார்த்தையில் திட்டும்போது தாரித்ரிய தேவிகள் உருவாகிறா. அதே மாதிரி மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசும்போது அந்த இடத்துல வந்து